அவர் கேட்குறாரே, இன்னொரு மாம்பழத்துக்கு நான் எங்கே போவேன், அதை நான் சிவனடியாருக்கு கொடுத்துட்டேனே, என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சிவன்கிட்ட வேண்டி நிற்கிறாங்க. அந்த சமயம் அவங்களுடைய கையில் ஒரு மாம்பழம் தோன்றிச்சு. அதை எடுத்து பரமதத்தன்கிட்ட கொடுக்குறாங்க. பரமதத்தன் அந்த மாம்பழத்தை சாப்பிட்றான். ஆனால் அந்த மாம்பழம் இந்த உலகத்தில் இல்லை, எங்கேயுமே கிடைக்காத ஒரு அளவுக்கு அதிகமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதனால் இந்த மாம்பழம் இங்கே உள்ளது இல்லை, இது நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி புனிதவதிகிட்ட கேட்குறாங்க. புனிதவதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாங்க, இப்படி சிவனடியார் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டேன். அதனால் நீங்கள் திருப்பி கேட்கும்போது உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல எனக்கு மனம் வரல. நான் அதனால் வேண்டி நின்னேன். சிவபெருமானே எனக்கு தந்த மாம்பழத்தை தான் நான் உங்கள்கிட்ட தந்தேன். அதனால தான் அது இந்த டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்ட பரமதத்தன் உறைஞ்சி போய் புனிதவதி தாயாரை பார்க்குறான். புனிதவதி தாயாரை பார்த்தா அவனுக்கு தெய்வம் மாதிரியே காட்சி அளிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண பெண் கேட்டால் சிவபெருமான் மாம்பழம் கொடுத்துருவாரா என்ன? அப்படிலாம் இல்லை. அப்படின்னா இவங்க சாதாரண பெண் இல்லை, தெய்வ பெண் அப்படின்னு சிந்திக்கிறான். தெய்வமாகவே பார்க்குறான். அப்படியே புனிதவதி தாயார் காலில் விழுந்து வணங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறான்.